வெறித்தனமான கேம் 2 பேத்துக்கிட்டேயுமே வந்து வெறித்தனமான கேமு. ஃபீல்டிங் அவ்வளோ ஒரு போராடி, அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இறங்கி செஞ்சாங்க 2 பேருமே. அதனால தான் மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்தளவு இழுத்து பிடிச்சி கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு 2 ஓவர் நல்லா அடிச்சுட்டா இழுத்து பிடிச்சி மறுபடியும் தூக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி மேட்ச் வந்து பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸும் திலக் வர்மா இன்னிங்ஸும் வேறு லெவலில் அடி பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேரிஸ்டோ இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்ஸு இது மூலியமாகவே வந்து இதில் மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா அந்த கடைசி 4 ஓவர் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. யாருமே அடிக்கலை, யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவங்க இன்னும் கொஞ்சம் ரன்னை ஸ்கோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 15 215 220 அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கன்ஃபார்மாக வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முக்கியமான லாஸ் எங்கே வந்து அவங்க மேட்ச் வந்து விட்டாங்கன்னா வந்துட்டு நேஹல் வதேரா கேட்சை வந்து போல்ட் விட்டார். அந்த ஒரு இடத்துல தான் வந்து பிக் மிஸ்டேக். அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் அப்படியே தலைகளாக வேறு மாதிரி மாறி இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு கேட்ச் வந்து நெஹல் வதேரா கேட்ச், அதே மாதிரி இன்னொன்று வந்து நமன்தீர் வந்து முன்னாடி பவுண்டரி லைனுக்கு முன்னாடியே இருந்தார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருந்தால் கேட்ச் பிடிச்சிருந்துருக்கலாமே என்னமோ. அங்கே ஒரு கேப்டன்சியில் கொஞ்சம் கோட் அவுட்டாரோ ஹர்திக் பாண்டியா. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து பவுலிங் போடல. ஏன் பவுலிங் போடலன்னு தெரியல. கேப்டன் நான் தான் லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அதை வந்து பவுலிங் போட்டு அங்கே ஒரு விக்கெட் எடுத்துருந்துருக்கலாம், இல்லை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கலாம் ஓவரை. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே பிளைண்டாக இன்னும் எல்லாத்துக்கும் வந்து சான்ஸ் கொடுத்து அப்படியே போனது இந்த குவாலிஃபயர் 2 சமயத்தில் அது வந்து தேவையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி தேர்ட் மேனுக்கு தட்டி விடுறாரு ஐயர். பட் வந்து அங்கே ஒரு ஃபீல்ட் செட்டப் இல்லையே, ஏன் வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன்சியில் போகிறதா இருந்துச்சு. பஞ்சாப்லேயும் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஐயர் வந்து ஒத்த ஆளாக தான் வந்து இழுத்து தூக்கிட்டு இருந்தார். அண்டு எஸ் இங்கிலீஷும் அவங்களும் வதேராவோட இன்னிங்ஸும் வந்து சூப்பரான இன்னிங்ஸ். அவங்களும் வந்து அந்த கேமியோ இல்லைன்னா அங்கே வந்து சாத்தியம் கிடையாது வின்னு. பட் இருந்தாலும் வந்துட்டு பவுலிங் டைம்லேயும் வந்துட்டு ஓவராக ரன்னு போச்சு, அஸ்தீப் ரன் போச்சு. பட் வந்து ஓவர் த்ரோவில் வந்து ஒரு 4 போச்சு. அண்ட் வந்துட்டு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. பிரப்சிம்ரன் சிங் வந்துட்டு ஒரு 4 விட்டார். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. பிரப்சிம்ரன் சிங் இன்னிங்ஸ் வந்து அங்கே ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக நடக்கலை. அதே மாதிரி சுஷாந்த் சிங் வந்துட்டு அவ்வளோ ஒரு அசால்ட்டாக ரன்னிங் வந்து ரன் அவுட் ஆகிறது வந்து ரொம்ப வந்து குவாலிஃபயர் 2 இதில் போய் இப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கே வந்து ஐயர் வந்து ரிட்டன் போகிறப்ப கழுவி கேட்ட வார்த்தையிலே திட்டி விட்டார். கோவத்தை வந்து இப்படி காட்டுறப்ப வந்து அதோட வெளிப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்கும். அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்த மேட்ச்சில் இப்போ வந்து அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. பிளேயர்ஸே வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஓகே அடுத்த டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் அவங்களோட தப்பை வந்து கில்ட் ஃபீல் வந்து பட வைக்கிறாரு. எப்படியோ ஃபைனலி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை வந்து முடிச்சு கட்டிட்டு அது வந்து இறங்கிட்டாங்க உள்ள பஞ்சாப். இது வந்து அவ்வளோ ஈஸியான மேட்சாக இருக்காதுன்னு வந்து இந்த மேட்ச்லேயே தெரிஞ்சிச்சு. ஃபைனல் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு ரவுடி ஐயர் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு வார் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு.